தேவேந்திர குல வேளாளர்கள் பிசி இடஒதுக்கீடு பெறும்போது தமிழ்நாட்டில் பிசி இடஒதுக்கீடு அதிகரிக்கும். அதாவது தற்போதைய 30% பிசி இடஒதுக்கீடு என்பது 40% என மாறலாம். அதே மாதிரி எஸ்சி இடஒதுக்கீடு தற்போதைய 19% தேவேந்திர குல வேளாளர்கள் வெளியேறுவதால் 10% வரை குறைய வாய்ப்புள்ளது. அதே நேரம் அரசுக்கு துல்லியமாக சாதி எண்ணிக்கை எவ்வளவு என்று தெரிய வேண்டும். அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமாகிறது. மத்திய அரசு, சுப்ரீம் கோர்ட், மாநில அரசு, அனைத்து கட்சி தலைவர்கள் என இதை வரவேற்கின்றனர். நாமும் பயன்படுத்திக் கொள்வோம். அனைத்து அமைப்புகளும் கிராமங்களுக்கு செல்ல வேண்டும். வீடு வீடாக இதன் வீரியத்தை உணர்த்த வேண்டும். கணக்கெடுப்பு நடத்த வரும் அதிகாரிகளிடம் நம்மை தேவேந்திர குல வேளாளர் என்று பதிய வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். கிராமத்து இளைஞர்கள் அதை உறுதி செய்ய வேண்டும். ஆற்றல் மிக்க அறிவுப்படை நமது சாதியின் எண்ணிக்கையை குறைந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆதி திராவிடன் என்ற பெயரில் நமது சாதி இடம்பெற்று அதன் எண்ணிக்கை அதிகரித்து விடக்கூடாது. அனைவரும் தேவேந்திர குல வேளாளர் என்றுதான் பதிய வேண்டும். பிறசாது நட்பு விரும்பும் நாம் யாருக்கும் எதிரி அல்ல. நமது எண்ணிக்கை நமக்கு முக்கியம். அவ்வளவுதான்.